வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா க்ரன்ச்சி பொட்டேட்டோ ஸ்நாக் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் செய்யலாம். இது சாஸ் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் 3 பொட்டேட்டோ தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். துருவின உடனே தண்ணியில் சேர்த்துருங்க, இல்லைனா கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இது நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடயே தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஷேப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், க்ரன்ச்சி பொட்டேட்டோ ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே டெம்ப்ட் ஆகுது. உங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் காலியாச்சுன்னு கவலைப்படாதீங்க. வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும், இந்த ஸ்நாக் ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.